உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் இந்த கடமை, இந்த உரிமை அனைத்தையும் நம்ம பெறணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு. அரசியல் அதிகாரம் என்பது அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி அப்படிங்கிறாரு நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அரசியல் என்றால் சாக்கடைன்னு விலகி நிற்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில அரசியல் என்றால் சாக்கடை இல்லை, அதை பூக்கடையாக மாற்ற வேண்டும் நாம் தான் சொல்லி முழங்குவதற்காகத்தான் தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? ஆனை இருந்து அரசாண்ட இடத்துல பூனை இருந்து புலம்பி அழுகுதுன்னு சொல்ற மாதிரி காலத்தின் கொடுமையா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சிக்கலை குறித்து பேசுவது தமிழ் முழக்கத்துல வழக்கமாயிருச்சு. அப்படி இன்னைக்கு மீண்டும் ஒரு முக்கியமான அவலத்தை பத்தி தான் பேச போறோம். காவல்துறையா இல்லை இது கூலிப்படையா அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு திருப்புவனத்துல நடந்த ஒரு கொடூரமான #Justice for அஜித்குமார் அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய காணொலியில பேச போறோம். வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம். இன்னைக்கு திருப்புவனத்துல ஒரு சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம். ஏதோ ஒரு மூலையில நடக்குது அப்படின்னு நம்மளால அமைதியா இருந்து கடந்து போக முடியல. காரணம் என்ன அப்படின்னா, காவல் பணியில இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், 28 வயது நிரம்பிய ஒரு திடகாத்திரமான நல்ல உடல் உறுதி கொண்ட ஒரு வாழ்வின் எல்லா அனுபவங்களையும் செய்யணும்ன்ற அந்த கியூரியாசிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு வயதுள்ள ஒரு இளைஞன். ஆனா ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், ஒரு மருத்துவ பெண்மணி கூட அந்த தள்ளுவண்டில் போகிறதுக்கு எனக்கு 500 ரூபா கொடுங்க, நாங்கள் 5 பேர் இருக்கோம், நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அது சரியாக வராது அப்படின்ட்டு கேட்டு அது ஒரு பெரிய வாய் தகராறாக மாறி 500 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல, ஆனால் இது இந்த அளவுக்கு ஒரு கொடூர சர்ச்சையாக மாறும் என்று அரசுக்கே தெரியாத அளவுக்கு மாறி நிற்கக்கூடிய ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு திருப்புவனத்தில் நடந்திருக்குது. ஏன் #Justice for அஜித்குமார் அப்படின்னு நீங்களும் உங்களுடைய தரப்புலன்னு சொல்லுங்கக்கா. ஆமாம், இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிக்கிதா அப்படிங்கிற ஒரு மருத்துவ பெண்மணிக்கும் ஒரு சாதாரண எளிய பின்புலம் கொண்ட அந்த கோயிலில் காவல்காரனாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்குமான இடையே நடந்த வாக்குவாதம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிக்கிதாவோட வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட காணொளி, அவங்க என்ன சொல்கிறாங்க, முகத்தை வேற மூடிக்கிறாங்க. அதுவே பெரிய சந்தேகத்துக்குரியது. பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னைக்கு போக்சோவில் பாதிக்கப்பட்டவங்களே தைரியமாக முகத்தை காட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் பாதிக்கத்தான் பட்டோம், நாங்கள் ஏன் வெக்கப்படணும் அப்படின்ட்டு. ஆனால் நகையை பறிக்கொடுத்ததாக சொன்ன இவங்க முகத்தை மூடிக்கிறாங்க. மூடிக்கிட்டு எங்கள் அம்மாவோட இப்படி கோயிலுக்கு வந்தோம், அந்த இடத்துல ஸ்கேன் சென்டருக்கு முதல்ல போனோம், ஸ்கேன் சென்டரில் போய் எல்லாத்தையும் கடத்த வேண்டியதாக போச்சு. கடத்தி வைக்கும்போது அம்மா சொன்னாங்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோன்னு. அதனால் அதை அப்படியே ஒரு பர்ஸில் வச்சு பேக்கில் போட்டு பின்னாடி சீட்டில் வச்சு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி வீல் சேர் கேட்டோம், இப்படி 500 ரூபாய் கேட்டாப்புல நாங்கள் 100 ரூபாய் போதோன்னோம். திருப்பி போனோம். போயிட்டு அப்போ இந்த பையன், அதாவது அஜித் அப்படிங்கிற அந்த இளைஞனே காரை நானே பார்க் பண்ணுறேன்னு சாவியை கேட்டு வாங்கிட்டாப்புல. திருப்பி நாங்கள் வரும்போது அவரே கொண்டு கொடுத்தாப்புல. சிறு தூரம் போன பிறகு செக் பண்ணி பார்க்கும்போது மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் நேராக இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அந்த 5 பேரையும் கூட்டிகிட்டு அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் போகும்போது இன்ஸ்பெக்டர் வராருன்னு எங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த பையனையும் விசாரிச்சுட்டு அனுப்பிட்டாங்க. எப்படியாவது எங்களோட நகையை மீட்டுத்தாங்க அப்படின்ட்டு இது அந்த பெண்மணியோட வெர்ஷன். ஆனால் இதில் நமக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி தான், அவ்வளோ பெரிய 10 பவுன் நகையை சும்மா அவ்வளோ லேஸில் காரில் வச்சுருப்பாங்களா? இன்னொன்று அந்த தரப்பு பையனுடைய உயிரிழந்த இளைஞருடைய தரப்பு என்ன சொல்லுது, எங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ காரே ஓட்ட தெரியாது, அதனால் அவன் ஓட்டியிருக்க மாட்டான், வேறையை வச்சு தான் ஓட்டியிருப்பாப்புல, அதனால் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை, அப்படிப்பட்ட நபரும் இல்லை அப்படிங்கிறது. இப்படி போயிட்டு இருக்கும்போது காவல்துறை அப்படிங்கிற அந்த ஏவல் துறை, எல்லா ஆட்சி நடக்கும்போதும் அந்தந்த ஆட்சிகளோட ஏவல் துறைகள் தான் இந்த காவல்துறைகள்.
இவங்க வந்து அவங்க சைக்கோத்தனத்தை அவங்க வெறித்தனத்தை காட்டுறதுக்கு இந்த ஒரு எளிய பையனை வந்து அடிச்சே துன்புறுத்தி அவனை மரணத்துக்கு வரைக்கும் தள்ளி இருக்கிறது இந்த கொடுங்கோன்மையான ஆட்சிக்கு கீழே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பிளாங்கான கேள்வி. எப்படி இவ்வளவு என்கவுண்டர்ஸ் ஒரு இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் முடிந்து 5வது ஆண்டு காலத்துல எடுத்து வைக்கக்கூடிய நேரம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 20க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள், 24க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது 37 கிட்ட இருக்கு. அது இந்த ஆண்டு கணக்கு இல்லாதது. கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 40ஐயும் தாண்டும் அப்படிங்கிறது சொல்லவே மாட்டாங்க, சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையா இருக்கு. ஆனாக்கா இது லாக்அப் மரணம் சொல்லுவதே தப்பு அப்படிங்கிறத மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹென்றி திபேன் அவர்கள் எல்லாம் சொல்லும்போது உண்மையோடு நம்மளுக்கு நினைக்க தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, இவரை குறிப்பா அஜித் குமார் என்கின்ற இந்த இளைஞனை, காவல்துறையால கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஜித் குமார் என்கின்ற இந்த இளைஞரை அவங்க போய் காவல் நிலையத்துக்கே கூட்டிட்டு போல, கம்மாங்கரையில தோட்டத்துல பயங்கரமான அடி கொடுத்து முதல்ல அந்த கேஸை அவங்க வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வாங்கவே இல்லை, ரெஜிஸ்டரே பண்ணலை, சிஎஸ்ஆர் கொடுக்கல, எஃப்ஐஆர் எடுக்கல, எதுவுமே பண்ணாம விசாரணைக்கு எடுக்காம அந்த தம்பிய அந்த பையனை கொண்டு போய் அடி அடி அடின்னு அடிச்சிருக்கு காவல்துறை. அதாவது எப்படி ஒரு மிருகங்கள் இப்படி நடந்துக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னொரு சக மனிதனை அடிக்கிறதுக்கு வந்து முதல்ல காவல்துறை வந்து கையில எடுப்பது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது இங்க பரவலா தெரியுமா தெரியாதா? ஆனால் எல்லா அந்த போலீஸ் அதிகாரிகளுடைய நடைமுறை இப்படிதான் இருக்கும். வெரி ஃபியூ வந்து கொஞ்சம் பேர் வந்து லீகலா அவங்க ஃபாலோ பண்றாங்களா அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு ஈகோ இருக்குக்கா. நீ என்ன போலீஸ்கிட்டயே பேசுவியா, நீ போலீஸ்கிட்டயே எதிர்த்து கேட்பியா, அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியும் அப்படிங்கிற நினைப்புல ஒரு பெரிய சட்டம்பிகள். ஆமா, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எதேச்சதிகாரம்னு சொல்லுவாங்கல்ல. எதேச்சதிகாரம்ங்கிறது ரொம்ப சிறிய வார்த்தை. கொடுங்கோன்மை. உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் எவ்வளவு பொறுப்புணர்வோட நடந்துக்கணுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த அரசு செய்யக்கூடிய இந்த பியூரோக்ராட்ஸ், இந்த ஊழியர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியுதா? உங்களை பொம்மை முதல்வர் என்று விமர்சிக்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. உண்மையாகவே திமுக என்கின்ற கட்சியின் ஆட்சி இன்னைக்கு நடக்குதா, இல்ல இந்த ஊழியர்களால், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பியூரோக்ராட்ஸால இந்த ஆட்சி நடக்குதாங்கிற ஒரு ஐயத்துக்கே வந்து நம்ம இந்த கேஸனுக்கு பின்னாடி பார்க்க வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு மரணமும் முழுமையான விசாரணை இல்லாம காவல்துறையால் நடத்தப்படுது அப்படின்னா அது கொலை தான் அப்படிங்கிற சட்டத்தை முதல்ல உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதோட ஆட் பண்ணணும்னா சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்னீங்க முதல்வரின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இந்த காவல்துறை வருது அப்படின்ட்டு. இது எல்லாமே சூட்சமம் தான். நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது கக்கன் அமைச்சர் கையில தான் இந்த காவல்துறை இருந்தது. காவல்துறையால இப்ப ஊழல் செய்யற கருணாநிதிக்கு ஒரே தலைவலியா போச்சு. ஏன்னா நேர்மையான கக்கன், அவருக்கு கீழே இந்த துறை. நாம் செய்கிற அக்கப்போரெல்லாம் இது வந்து கையில் எடுத்துச்சுன்னா நாம் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். அப்போ நம்மளே விசாரிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த துறையை நாம் வந்து கைப்பாவையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில் முதல்வருக்கு கீழே கொண்டு வந்தது தான் இந்த காவல்துறை. அப்போ காலங்காலமாக இந்த காவல்துறை இந்த அரசு எந்த ஆட்சி அதிகாரம் வருகிறதோ அந்த அரசுக்கு ஏவல் துறையாக தான் அது செயல்படும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் விசாரித்து அனுப்பிட்டாங்க. இந்த பெண் வெறும் வாயால் தான் புகார் சொல்லியிருக்கு, எந்த எழுத்து புகாரும் கொடுக்கல, அனுப்பிட்டாங்க. அனுப்புன பிறகு மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்குது. எப்படி, நீங்கள் இந்த பையனை விடாதீங்க, எப்படியாவது சிதைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தட்டு வைங்க அப்படின்னு ஏதோ உத்தரவு வந்திருக்கு. அதன் பிறகுதான் நீங்க சொன்ன நிக்கிதாங்கிற பெண் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு இருக்கு. தலைமை செயலகத்துல
முக்கியமான இடத்துல தலைமை செயலகத்துலன்னா நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது, IAS லெவல்ல வேலை பார்க்குற ஒரு ஆளோட தொடர்புல இருக்கிறதா. இன்னும் நிறைய சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப தரக்குறைவா அவங்களோட உறவை பத்தி பேசுறாங்க, அது நமக்கு தெரியாது. இப்போதான் உங்களுக்கு அந்த சந்தேகம் வலுக்கணும், எது முகத்தை ஏன் மூடி இருக்காங்க, அவங்க உண்மையிலே ஒரு நியாயமான பெண்மணினா முகத்தை காட்டிட்டு பேசியிருக்கலாம். இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸான ஆள் யாரோ ஒருத்தர், அதுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு வித்தியாசமாக இருக்க போய் தான் முகத்தை மூடி இருக்காங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது அவங்களோட செயல்பாடுகளில். இந்த உத்தரவு வந்த பிறகு தான் தனிப்படை போலீஸ், இந்த தனிப்படை போலீஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து இந்த இதுக்குள்ளே இந்த லிமிட்டுக்குள்ளே வராத போலீஸு, இந்த டிஎஸ்பி வர வச்சு அந்த 5 பேரும் மஃப்டியில் சீருடை இல்லாமல் அடிச்சிருக்காங்க. அந்த காணொலி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து பயந்து நடுக்கத்துல கொஞ்சம் உண்மையாவே அதெல்லாம் நடுநடுங்க வச்சது. அதாவது நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை. நம்மளுடைய சொந்த கட்சியில நமக்கு வந்து சமூக வலைத்தளத்துல இன்னைக்கு காவல்துறையில இருக்கக்கூடிய மேலதிகாரிகள்லாம் எவ்வளவு வந்து ஒரு எதேச்சதிகார போக்குல ஒரு திமிருத்தனத்தோட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பதிவை கண்ணன் என்கின்ற ஒரு நபர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. அவரை தனிப்படை அமைச்சு எப்படி வந்து காவல்துறை வந்து பிடிச்சு அவரை வந்து துன்புறுத்தி அவரை அடிச்சு அவரை வந்து நிர்வாணப்படுத்தி அவருக்கு வந்து எல்லா வசைவு சொற்களும் பேசி அவரை மனதளவுல அவர் உடல் அளவுல காயப்படுத்தி ஒரு இல் ட்ரீட்மெண்ட்டை ஒரு மனித துன்புறுத்தலை அவர் ஆட்படுத்தினது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காவல்துறையினுடைய ஏவல் ஆள் நமக்கு தெரியும். அவருடைய வழக்கு கூட இன்னைக்கும் வந்து நம்ம போய்கிட்டு தான் இருக்கு. அப்போ அன்னைக்கே இந்த மாதிரியான தவறுகளை அவர்கள் கண்காணித்து அதை முக்கியத்துவம் எடுத்து முதலமைச்சர் அவர்கள் இதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தியிருந்தாரு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்காது. பட் இது 1-2 கேஸ் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்க கேஸ். பல் பிடுங்கி பல்வீர் சிங்ன்ட்டு ஒருத்தவருக்கு ஒரு புகழ்பெற்ற பேரே இருக்கு, இன்னும் கைதும் இல்லை நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி எத்தனையோ பேர் வழுக்கி விழுறாங்க பாத்ரூம்ல, காவல்துறையில ஐ மீன் கட்டுப்பாட்டுல இருக்கும்போது, லாக்அப்ல இருக்கும்போது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது, அங்க வந்து லாக்அப்ல இருக்கக்கூடிய குற்றவாளிகளா இல்லை இன்னும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்படாதவங்க வந்து கால் வழுக்கி கீழே விழுந்தாங்க, கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு, ஃபிக்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய கதை தெரியுமே, 2 பேரையும் அடிச்சே கொண்டுதே ஒரு அரசு, அதுவுமே அந்த காவல்துறை தான் பண்ணுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி எந்த ஒரு வரையறையும் இல்லாம, அதற்கு மூக்கு காலு காது எதுவுமே இல்லாம அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, அவங்களுடைய அதிகாரத்தை அது காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு போக்கை மட்டும் வந்து வைத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஜெய்மீம்ல பார்த்ததும் இன்னைக்கு நிகழ்கால நடக்கிறதும் ஒண்ணுன்னு இது அதுல அந்த கதையிலயுமே இந்த நகை சம்பவம் தான் வரும். திருடி இருக்கவே மாட்டாரு, திருடினதா சொல்லிதான் அந்த கதையே வரும். இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. திமுக என்பது தண்ணீரில் கிடக்கும் பாஸ்பரஸ் போல, அது எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் அந்த கூரை மேல் எரிந்த பாஸ்பரஸ் போல வெகுண்டெழுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போது பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் ஐயா மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் பேசினார் நமக்கு ஞாபகம் இருக்கு. 302 உடனே பதிவு பண்ணுங்க, அவர் மேல உடனடியாக வந்து கொலை வழக்க போடுங்க, அப்படியெல்லாம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு இது வந்து பயங்கர சூடு பிடிச்சி மக்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தின பிறகு இந்த பேச்சை சமூக ஆர்வலர்கள், கட்சி ஆர்வலர்கள், கட்சி தொண்டர்கள், அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் அப்படின்னு எல்லோரும் பேச போய் அவங்க இன்னைக்கு வீடு வரைக்கும் ராஜகண்ணப்பன் அவர்கள் போய் அவங்க கிட்ட போன் பேசி ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றிருக்கு அப்படின்னா இந்த ஊழியர்கள், இந்த அரசு பணியாளர்கள், இவங்க யாருக்குமே உங்க மேல மரியாதை இல்லையா, இல்ல நீங்கள் சொல்லுவதை கேட்பது இல்லையா முதலமைச்சரே அப்படின்னு தான் நமக்கு வந்து அதுவும் இல்லாம இது இவ்வளவு சமூக வலைத்தளத்துல இவ்வளவு தூரம் வீரியமா போய் நீதிபதி அவர்கள் வெகுண்டெழுந்த பிறகு இவங்க இன்னைக்கு அரசு வேலை அது வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருந்தது. இதை அமைக்கிருங்க, 10 லட்சம் தரோம், 20 லட்சம் தரோம், 50 லட்சம் வரைக்கும் போய் இல்ல இந்த ஏடிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய முதல்ல வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் எடுக்கல, அதற்கு பிறகு ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இது எல்லாமே பெரும் குற்றமாக ஒரு இடத்துல இருக்கு. அதே மாதிரி இதை வந்து இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ ஏடிஎஸ்பியோ இதை மறைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நீங்க சொன்னது போல செய்யறாங்க. அங்க அவங்க என்ன கம்பி ராடு, மிளகா பொடி, அவங்க வந்து வேற என்ன வச்சு என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க,
இதான் நீங்க சொன்ன இரும்பு கம்பியை வந்து கடைசியா பிக்ஸ் வரும்போது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தடயம், இப்படி எல்லாவற்றையும் அந்த தடயங்கள் எல்லாம் அழித்து போவதற்கு சிசிடிவி கேமரா தடயங்கள். ஆமா, அதே மாதிரி டிஎம்கேவை சார்ந்தவங்க வந்து குடும்பத்தோட பேசி அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து சரி செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாட்சியங்களாக சொல்றாங்க. இதையெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முதலமைச்சர்கள் வருந்துவீங்களா? இந்த மாதிரி நாங்க பேரம் பேசினது தப்புன்னு சொல்லுவீங்களா? தார்மீக மன்னிப்பு கேட்பீங்களா? இல்ல இந்த மாதிரி செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னா இது ஒண்ணுத்துக்குமே கேள்வி வந்து நமக்கு பதில் இல்ல. இன்னைக்கு வந்து சிபிசிஐடிக்கு கையில இருந்து மாறி சிபிஐக்கு வந்து வழக்கு மாத்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இவ்வளவுதான் அப்படிங்கறத நமக்கு வந்து காட்டுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மேலிடம் வெளியிலே தெரியலையே. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய துறையில உண்மையாகவே உளப்பூர்வமா இதுல நீங்க வந்து உணர்றீங்க, இந்த பிரச்சனை தவறுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மேட்டர் ஆஃப் செகண்ட்ல இதுக்கு முடிவெடுத்து இதற்கான தீர்வுகளை எட்ட முடியும். ஆமா, இப்ப மேலிடத்தை பிடிக்கிறது பெரிய கஷ்டம்லாம் இல்ல. நிக்கிதாவோட போனை பார்த்தா தெரியும், டிஎஸ்பி ஏடிஎஸ்பி போன்களை பார்த்தா தெரியும். சஸ்பென்ஷனோட இல்ல, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் இந்த அரசினுடைய தீர்வு. இதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யணும். மேலிடத்தையும் சேர்த்து நீங்க வெறும் கைது பண்ணி வச்சிருக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கடையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு அறிவு சுற்றறிக்கை மாதிரி அந்த இதுல வாக்கி டாக்கில சொல்ற மாதிரி அறிவுரைகள் சொல்றாங்க. யாரும் இனிமே வந்து தனிப்படை வந்து அனாவசியமா வச்சிருக்க கூடாது. எந்த தனிப்படை வச்சாலும் அது வந்து நடைமுறை, அதாவது குறிப்பிட்ட ஆதாரபூர்வமா வச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இவ்வளவு நாளும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தனிப்படைங்கிற ஒரு கூலிப்படையே வச்சிருக்காங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு காவல்துறை கூலிப்படை, இந்த கூலிப்படைகளுக்கு கூலிப்படை தனிப்படை, இப்படி தனிப்படை வச்சு ஒரு சின்ன கூலிப்படையை நடத்தியிருக்காங்க. அதாவது கூலி பிரைவேட்டா கூலிக்கு மாரடிப்பாங்க, கூலிக்கு கொலை செய்யற ஒரு கோஷ்டி ஒரு பக்கம், இவங்க சட்டத்தை கையில வச்சுட்டே வந்து அரசு சம்பளத்தோட கூலிப்படை நடத்திட்டு இருக்காங்க. சம்பளத்தோட மற்றவங்களை கொலை செய்வது அதை விட கொடுமை அப்படிங்கறதுதான். இதை விட கொடுமையிலும் கொடுமை. நீங்களாம் பொம்பளைங்களா அடி அப்படின்னு கேட்குற மாதிரி தோணுது. இந்த 6 பேருடைய மனைவிகள், அம்மாக்கள், குழந்தைகள்னு வந்து அந்த காவல் நிலையத்துல தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறாங்க. எய்தியவர்களை விட்டு விட்டு அம்புகளை மட்டும் பிடிப்பது சரியில்லைல்ல? சரி, கரெக்ட். ஆனா உங்கள்கிட்ட அந்த வலி வேதனை இருக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? எங்கள் கணவரோடு சேர்ந்து உத்தரவு போட்ட மேலிடத்தையும் கைது பண்ணுங்கன்னு சொன்னா நியாயம். அவங்க சொன்னதானே எங்க புருஷங்க செஞ்சாங்க. அப்ப மேலிடம் போய் 6 பேரையும் கணத்துல குதிச்சு செத்துருங்கன்னா செத்துருவாங்களா? அப்போ இல்லை, அவங்க கேட்குற நியாயத்தை நாம கூட வாங்கி கொடுக்கலாம். எப்படி தெரியுமா? அந்த 6 பேர், அப்புறம் அந்த டிஎஸ்பி ஏஎஸ்பி எஸ்பி, இன்னும் அந்த மேலிடம் எல்லாரையும் எங்கள் பொதுமக்கள் கையில் தந்துருங்க. அந்த அஜித்குமாரை அடிச்சே சாவடிச்ச மாதிரி நாங்கள் நியாயத்தை வாங்கி தந்துடுறோம். அதான் நியாயமா இருக்க முடியும். இப்போ ஏன் இவங்களுக்கு தான் பிள்ளைங்க இருக்குதா? இவங்களுக்கு தான் குடும்பம் இருக்குதா? அஜித்குமாருக்கு கிடையாதா? வேலை கொடுத்துட்டா சரியா போயிருமா? அப்போ உங்களுக்கு இப்போ உங்க வீட்டுல உங்க புருஷன் இப்படி பண்ணிட்டாருன்னா அந்த வருத்தம் கூட உங்களுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவமா மாதிரி எல்லாரும் பேச போய் தான் இந்த இது வரைக்குமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை சிபிஐக்கு மாத்துவோம்லாம் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முன்பு நடந்த எத்தனை கேஸுகள் இந்த மாதிரி அதெல்லாம் ஒழுங்கு, அதெல்லாம் இவ்வளவு வீரியமா வரல. அன்னைக்கே இதெல்லாம் சரியா பார்த்து இந்த நடவடிக்கை சரியா எடுத்து அத்தனை இந்த இடைநீக்கம் பணியிடை நீக்கமே பண்ணக்கூடாது. வீட்டுக்கு அனுப்புனா ஏன் உலகத்துல இவங்களை விட்டா வேற ஆட்களே இல்லையா வேலைக்கு? 100 பேரை வீட்டுக்கு அனுப்புனா சட்டப்படி தண்டிக்கப்படணும். குற்றவாளிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டா உங்களுக்கு வந்து அடுத்து நல்ல பசங்க எத்தனை பேர் உடல் தகுதியோட மூளை தகுதியோட எக்ஸாம் எழுதிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையை போட்டு கொடுங்க. 100 பேர் வீட்டுக்கு போனாதானப்பா அடுத்து வர்றவங்க நேர்மையா செயல்படுவாங்க. என்ன செஞ்சாலும் தப்பிச்சிடலாம்னா ஒவ்வொரு கேஸையும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்றதே இது எல்லாத்துக்கும் காரணம் ஊழல் அப்படின்னு இவங்களுடைய தவறுகளை மறைக்கணும் அப்படின்னா ஒரு சில சமரசங்கள் செய்து காவல்துறையோட இது தேவை இருக்கு அப்படிங்கிற நிலைமையின் விளைவுதான் நான் இது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஏன்னா சமகாலத்துல நீங்க எடுத்து பாருங்க,
ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல 1 கோடி மது பாட்டில்கள் விற்கப்படுது அப்படின்னா 1 கோடி பேருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழல் வழக்க பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் அந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த அரசும் இந்த கொடுத்த மரியாதை என்ன, அவரை நடத்தின விதம் என்ன, இந்த அரசினுடைய விசாரணையுடைய போக்கு எப்படி இருந்துச்சு? வளர்த்தினாங்க, ஒரு ஸ்பெஷல் டாய்லெட் போட்டு கொடுத்தாங்க, காவேரி ஹாஸ்பிட்டல்ல அரசு ஆஸ்பத்திரி இல்லனா மண்டைய போட்டுருவாரு. அப்ப அவங்க லட்சணத்தை அவங்களே சொல்றாங்க, எங்க அரசு ஆஸ்பத்திரியில உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அதனால நாங்க வந்து காவேரிக்கு. நீங்க அதான் பாருங்கக்கா, இந்த சமகாலத்துல நான் உங்களுக்கு கேசஸ் சொல்றேன். செந்தில் பாலாஜி அவர்களை எப்படி இவங்க நடத்தினார்கள், அதே போன்று திமுகவை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறார் அப்படிங்கறனால ஊடகவியலாளர் சோகால் அப்படிங்கிற சவுக்கு சங்கர் அவர்களை எப்படி வந்து இந்த அரசு நடத்துச்சு. லைக் அவர்கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு, நிறைய ஆப்ஸ் இருக்கு. பட் ஆனா அவரோட வீட்டுல புகுந்து அவரை எப்படி அவங்க பண்ணாங்க, சாக்கடை தண்ணீரை கொண்டு போய் இன்னைக்கு அவருக்கு கூட அவரை எத்தனை நாட்கள் வந்து சிறையில் அடைத்து விட்டாங்க, அங்க கைய உடைச்சிருக்காங்க, கைய உடைச்சது எப்படி பண்ணாங்க அப்படிங்கறது இல்ல. அவருக்கு கூட வேலை பாக்குறவங்களையும் மன உளைச்சலுக்கு ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக பைக்க சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஊடகங்களை முடக்கினாங்க. இது எல்லாத்தையும் செய்தது இதே அரசு, அரசு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை. இவ்வளவு என்ன, நாம் தமிழர் கட்சி உங்களை குறை சொல்லுதுங்கிறதுக்காகவே ட்விட்டர்ல போட்டதுக்காகவே ஒருத்தரையும் தனிப்படை அமைச்சு அவங்களுக்கு பிடிச்சு போன்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வெட்டி ஒட்டி எவ்வளவு சேட்டை. அதே மாதிரி ஒரு வாயில ஒரு சிறுவன், ஒரு இளைஞன், ஒரு 20 years 28 years இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அஜித்குமார் அவர்களுக்கு இந்த லாக்அப்ல இந்த லாக்அப் பண்ணல, பட் ஆனா எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறதையும் மக்கள் பாக்குறாங்க. லாக்அப் டெத் இல்லாம இருக்கலாம், ஆனா கஸ்டோடியல் டெத் தான். இது கஸ்டடி எடுத்து தானே அடிச்சிருக்காங்க. இது வந்து காவல்துறையால் நடத்தப்பட்ட கொலை. அதே மாதிரி மாண்புமிகு நீதியரசர் சொன்னது போல இது வந்து ஒரு மாநிலமே தன்னுடைய குடிமகனை கொன்றதுக்கு ஈடுதான் அப்படிங்கறது தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளணும். இதற்கு பிறகும் இந்த கேடுகெட்ட அப்பாவின் திமுக ஆட்சிக்கு மக்கள் நீங்கள் வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய சரியான நிலையில இருக்கோமா அப்படிங்கறத பரிசோதிக்க வேண்டும் அப்படிங்கறது தான் எனக்கு உச்சகட்டமா சொல்ல தோணுது. இதை விட மோசமான செயல்கள் நீங்க இன்னும் இந்த சமூக நீதினு சொல்லக்கூடிய ஆட்சியில எவ்வளவு சமூகம் எவ்வளவு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் இன்னைக்கு அஜித்குமார் அவர்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்களே வெயிட் பண்ணலாம், மெஷர் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி. சரி, இல்ல கொடநாடு எஸ்டேட் வழக்குல யாரு மேல சந்தேகம்? எடப்பாடியார் மேலே தானே. இப்போ எதிர்கட்சி தானே அவரு, இவங்க கட்சி ஆள் கிடையாதுல்ல. இதே மாதிரி ட்ரீட் பண்ணி கழுத்தை எடுத்துட்டு போய் அடிச்சு விசாரணை பண்ணி உண்மையை வாங்கிடுவாங்களா? மாட்டாங்க. இவங்க கட்சியை விடுங்க, எதிர்கட்சி ஆட்கள்லயே எத்தனையோ ஊழல் பண்ணிருக்காங்க. அந்த மணி இந்த மணி கண்டுபிடிச்சு ஜெயலலிதா அம்மாவுக்கு நாங்க நீதி வாங்கி தருவோம் சொல்லி தானே ஆட்சிக்கே வந்தாங்க, அதே பண்ணி தரல. அப்புறம் அவங்கள தூக்கி போட்டு இதே மாதிரி விசாரிப்பாங்களா? அப்போ எளியவர்கள் மேல இவங்களுக்கு வந்து ஈவு இறக்கம் கிடையாது. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இந்த 6 பேர் எதுக்காக அடிச்சிருப்பாங்க? நமக்கு எப்படியாவது நல்ல பேர் கிடச்சிடணும், நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லைன்னா ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று, மேலிடத்தோட தயவு கிடச்சிச்சின்னா நமக்கு ஏதோ ஒன்று அப்படிங்கிற ஒரு இதுலேயும் வெறித்தனம். இன்னொன்று அப்பா விற்கிற டாஸ்மாக் வேற போட்டிருப்பாங்க, அப்போ தான் இந்த வெறித்தனமும் வரும். இப்படி வெறித்தனமாக இவங்களோட இதை பண்ணியிருக்காங்க. நம்ம நீதிபதி கிட்ட இப்போ நல்லா நீதிபதிகள் கையில் போகிற பிறகு நல்லா பேருக்கு ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி, எப்படின்னா காணொளி ஃபஸ்ட்டே வெளியில் வந்துன்னா அந்த உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்போ ரொம்ப அழகாக நீதிமன்றத்தில் போய் வெளிப்படுத்துகிற அளவுக்கு அதை கமுக்கமாக வச்சு ரொம்ப ரகசியமாக பேணி போய் தடலாடியாக அதை காணொலியை கொடுத்துருக்காங்க. நீதிபதியோட கேள்வியெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. உங்கள் 2 ஆட்சியுமே சொல்லியிருக்காரு, 2 ஆட்சியிலையுமே எளிய மக்களை நீங்கள் இப்படி தான் அடித்து துவைக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் பெரிய பிரமுகர்களை இப்படி பண்ணுறீங்களா? இல்லையே. அதுக்கும் எஸ் அப்படின்னு அரசு ஆமாஞ்சாமி போடுது. இப்போ நீதிபதிக்கிட்ட நம்ம வைக்கிற கேள்வி இல்லை, ஒரு கோரிக்கையெல்லாம் என்னன்னா, இந்த 6 பேரோட முடியக்கூடாது. உண்மைதான், அந்த மேலிடம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். மேலிடத்தை கண்டுபிடிச்சி இந்த அஜித்குமாரை கொலை குற்றமாக இதை கருதி அந்த மேலிடத்தையும் அதே தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், வெட்ட வெளிச்சமாக்கணும் அப்படின்னு தான் இப்போ வந்து நீதிபதிகள் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவு போட்டு ஜான் சுந்தர் அவர்கள் இப்போ
இது செயல்பாட்டிலே இறங்கியாச்சு. சம்மந்தப்பட்ட அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணையை தொடங்கியிருக்காரு. ஓகே, இறுதியா ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். உலக சித்திரவதை மற்றும் மோசமான துன்புறுத்தல் குறியீட்டின்படி 2025 படி, அதாவது இல் ட்ரீட்மெண்ட் ஹியூமன் வயலேஷன் இந்த இதுபடி, லாக்அப் மரணங்கள், இந்த இம்ப்யூனிட்டி, இது எல்லாத்தையும் படி இந்தியா வந்து ஒரு மிக ஒரு ஆபத்தான நாடு, ஒரு ஹை ரிஸ்க் கண்ட்ரி அப்படிங்கிறத தரவரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த தரவரிசையில தமிழ்நாடு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் நாம எழுப்ப வேண்டும். ஏன்னா எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிறாங்க, நாங்க பாருங்க எடுகேஷன்ல ஃபர்ஸ்ட், இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்டா இருக்கும், நாங்க வந்து ஜிடிபில கிராஸா வந்து நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம்னு பெருமை பீற்றிக் கொள்ளக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி சித்திரவதையிலையும் நீங்க பெருமை பீத்தி கொள்வீர்களா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா நம்ம தான் இருப்போம். குஜராத், உத்தரப்பிரதேஷ்ல கூட இவ்வளவு மோசமாக நடக்குமான்னு தெரியல. அந்த மாதிரியாக லாக்அப் மரணங்களும் கஸ்டோடியல் டெத்தும் ரொம்ப பாசகவோட கொஞ்சம் இணக்கமா இருக்காங்கல்ல, அந்த புத்தி வந்துடும். கார்த்திக் ராஜா, திருமுருகன் போன்றவர்கள் நம்மளுடைய கட்சிக்கு சார்பில் இல்லாம தன்னார்வத்தோட அந்த வழக்கு எடுத்து அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே நம்மளோட கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட வேண்டிய அவசியம் வந்து நமக்கு இருக்கு. இருந்தாலும் ஹென்றி தீபன் நடுநிலையா இருந்து அவருமே இந்த வழக்குல வந்து முழுமையா அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. தொடர்ச்சியா ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து அவர் இந்த வழக்குகள் குறித்து, குறிப்பா இந்த காவல்துறை மரணங்கள், காவல்துறை இம்ப்யூனிட்டிஸ், காவல்துறை வந்து நடத்தக்கூடிய இல் ட்ரீட்மெண்ட் பத்தி தொடர்ச்சியாக குரல் எழுப்பிட்டு இருக்கவர். ஏன் ஐயா பொன்முடி அவர்களுக்கே வந்து நீங்க வந்து ஏன் சிசிடிவி வைக்கல விசாரணைன்னு சொல்லி கேட்டவர். ஸோ அங்க நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து தட்டி எழுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம வந்து வரவேற்கணும். பட் இது நடக்காம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவங்க முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து ஸ்பெஷல் என்ஃபோர்ஸ்மெண்ட் லீகலா வந்து இருக்கணும், இதுக்குன்னு தனி சட்டம் வந்து இன்னும் தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கிறார். அவர் சொல்வதையும் ஏற்குமா இந்த அரசு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.